மைண்ட் செட்ல ரெண்டு வகை மைண்ட் செட் இருக்கு. ஒன்று ஃபிக்ஸட் மைண்ட் செட், இன்னொன்று growth மைண்ட் செட். அந்த ரெண்டு மைண்ட் செட் பத்தி தான் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். இந்த முதல் அத்தியாயத்துல கேரல் ட்வெக் ரெண்டு விதமான மனுஷங்களை பத்தி பேசுறாங்க. நம்ம மனசு எப்படி வேலை செய்யுதுங்கிறது தான் நம்ம வெற்றியே முடிவு பண்ணுது. ஒன்று, மாறாத மனநிலை ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் மைனஸ். இது ஒரு முட்டுக்கட்டை. இந்த டைப் ஆளுங்க எப்படின்னா, திறமைங்கிறது பிறப்பிலேயே வர்றது, அதை மாத்த முடியாதுன்னு நினைப்பாங்க. பயம், இவங்களுக்கு புதுசா ஏதாவது செய்ய பயம் இருக்கும். ஏன்னா தோத்துட்டா மத்தவங்க முட்டாள்னு சொல்லிடுவாங்களோன்னு கவலைப்படுவாங்க. நிரூபித்தல், எப்பவும் தான் ஒரு புத்திசாலின்னு மத்தவங்க கிட்ட காமிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. முயற்சி, ஒரு வேலை கஷ்டமா இருந்தா நமக்கு இது வராதுன்னு டக்குன்னு விட்டுருவாங்க. 2, வளர்ச்சி மனநிலை growth மைண்ட் செட் மைனஸ். இது ஒரு சூப்பர் பவர். இந்த டைப் ஆளுங்க எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்க முடியும், முயற்சி பண்ணா முன்னேறலான்னு நம்புவாங்க. சவால்கள், இவங்களுக்கு கஷ்டமான வேலைன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ வரலனா என்ன, கத்துக்கிட்டா வந்துட போகுதுன்னு நினைப்பாங்க. தோல்வி, இவங்க தோத்து போனா வருத்தப்பட மாட்டாங்க. சரி, இதுல என்ன தப்பு பண்ணோம், அடுத்த தடவை எப்படி சரியா பண்ணலாம்னு யோசிப்பாங்க. முயற்சி, இவங்க கிட்ட உழைப்பு அதிகமா இருக்கும். மூளைய ஒரு மசில் மாதிரி நினைப்பாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வேலை கொடுக்கறோமோ அவ்வளவு தூரம் அது வளரும்னு நம்புவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க ஒரு விஷயத்துல கம்மியான மார்க் வாங்குறீங்கன்னு வைங்க. ஐயோ, எனக்கு அறிவே இல்லைன்னு நினைச்சா அது ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட். ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும், அப்போதான் மார்க் வரும்னு நினைச்சா அது growth மைண்ட் செட். நம்மளால எதையும் மாத்த முடியும்னு நம்புறது தான் இந்த புக்கோட முதல் ஸ்டெப். உழைப்பை பத்தி என்ன நினைக்கிறோம்? எஃபர்ட் ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட். இவங்க எப்படின்னா, உனக்கு நிஜமாவே டேலண்ட் இருந்தா எதுக்கு கஷ்டப்படணும்னு கேட்பாங்க. இவங்களுக்கு உழைப்பு ஒரு தப்பான விஷயம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சா நமக்கு திறமை இல்லையோன்னு பயப்படுவாங்க. ஸ்மார்ட்டா இருக்கிறவன் ஈஸியா ஜெயிச்சிருவான்னு தப்பா நம்புவாங்க. growth மைண்ட் செட், இவங்களுக்கு உழைப்பு தான் எல்லாமே. எந்த ஒரு பெரிய ஆளும் சும்மா வந்துடல, உழைச்சுதான் மேல வந்தாங்க, இவங்களுக்கு தெரியும். கஷ்டப்படுறது இவங்களுக்கு அசிங்கம் கிடையாது, அது முன்னேறதுக்கான ஒரு வழி. 2, வெற்றினா என்ன? சக்சஸ் ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட். இவங்களுக்கு வெற்றிங்கிறது மத்தவங்களை விட தான் பெஸ்ட்னு காமிக்கிறது தான். நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் ஜீனியஸ்னு மத்தவங்க பாராட்டணும். ஒருவேளை அவங்கள விட வேற யாராவது நல்லா பண்ணிட்டா இவங்க உடனே அப்செட் ஆகிடுவாங்க. இவங்க எப்பவும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. growth மைண்ட் செட், இவங்களுக்கு வெற்றிங்கிறது மத்தவங்களை ஜெயிக்கிறது இல்லை, நேத்து இருந்ததை விட இன்னைக்கு தான் எவ்வளவு கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான். ஒரு புது விஷயத்தை கத்துக்கிட்டு அதுல முன்னேறது தான் இவங்களுக்கு நிஜமான சக்சஸ். 3, தோல்வியை கையாளுவது டீலிங் வித் ஃபெயிலியர் ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட். ஒரு சின்ன தோல்வி வந்தாலும் நான் ஒரு லூசர், எனக்கு எதுவுமே வராதுன்னு மொத்தமா இடிஞ்சு போயிருவாங்க. தோல்வியை தன்னோட அடையாளமா ஐடென்டிட்டி எடுத்துப்பாங்க. அப்புறம் அந்த தப்பிலிருந்து தப்பிக்க போய் சொல்லவோ இல்ல மத்தவங்க மேல பழிய போடவோ ஆரம்பிப்பாங்க. growth மைண்ட் செட், தோத்துட்டோம்னா நம்ம பண்ண மெத்தட் சரியில்லை, இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும்னு நினைப்பாங்க. தோல்வி இவங்களை இன்னும் வேகமா ஓட வைக்கும். 4, அடுத்தவங்க வளர்ச்சியை பார்க்கறது ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட். மத்தவங்க ஜெயிச்சா இவங்களுக்கு பொறாமையா இருக்கும். அவனுக்கு லக்கு இல்லனா அவன் ஏதோ குறுக்கு வழியில போயிட்டான்னு சொல்லுவாங்க. அடுத்தவன் வெற்றி இவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலா த்ரெட் இருக்கும். growth மைண்ட் செட், மத்தவங்க ஜெயிக்கிறதை பார்த்து அவன் எப்படி பண்ணான், நாமளும் அவன்கிட்ட இருந்து ஏதாவது கத்துக்கலாமான்னு இன்ஸ்பயர் ஆவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க மைண்ட் செட் ஒரு கண்ணாடியே போல. நீங்க ஃபிக்ஸ்ட் கண்ணாடியை போட்டா உலகம் உங்களை சோதிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா growth கண்ணாடியை போட்டா உலகம் உங்களுக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்கும். உழைக்காம கிடைக்கிற வெற்றிக்கு மதிப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த அத்தியாயத்தோட சீக்ரெட். இந்த 3வது அத்தியாயத்துல கேரல் ட்வெக் ஒரு முக்கியமான உண்மையை சொல்றாங்க. ஸ்கூல்ல படிக்கிறதா இருந்தாலும் சரி, கிரிக்கெட் மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல விளையாடுறதா இருந்தாலும் சரி, வெறும் டேலண்ட் மட்டும் ஒரு மனுஷனை ஜெயிக்க வச்சிராது. நம்ம ஊர்ல நிறைய பேரை இவன் பிறவிலேயே ஜீனியஸ்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல. ஆனா அப்படி சொல்றது தான் ஒருத்தரோட வளர்ச்சிக்கு முதல் யமன். ஏன்னா ஒரு பையனை நீ ரொம்ப புத்திசாலின்னு பாராட்டினா அந்த பையன் என்ன நினைப்பான்னா, ஓ நாம புத்திசாலிங்கிறதுனால தான் நமக்கு மார்க் வருது, அப்போ கஷ்டமான கணக்கு ஏதாவது போட்டு அது தப்பாயிட்டா நம்ம புத்திசாலி இல்லையோன்னு மத்தவங்க நினைப்பாங்கன்னு பயப்பட ஆரம்பிச்சிருவான். இதனாலேயே அவன் கஷ்டமான சவால்களை எடுக்க மாட்டான். ஆனா எந்த பையனை நீ சூப்பரா உழைச்சிருக்க, இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணது நல்லா இருக்குன்னு அவனோட உழைப்பை பாராட்டுறாங்களோ அந்த பையன்தான் கஷ்டமான விஷயங்களையும் தைரியமா செய்வான். ஸ்போர்ட்ஸ்ல கூட நிறைய பேர் அவனுக்கு கைக்காவே வருது, அவன் நேச்சுரல் பிளேயர்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அந்த நேச்சுரல் பிளேயரை விட டெய்லி கிரவுண்ட்ல வந்து ரத்தம் சிந்தி பிராக்டிஸ் பண்ற growth மைண்ட் செட் ஆளுங்க தான் லாங் ரன்ல ஜெயிக்கிறாங்க. தோத்து போறப்போ இன்னைக்கு நமக்கு நாள் சரியில்லைன்னு சொல்லாம, நாம எங்க தப்பு பண்ணோம், இன்னும் எப்படி நம்ம ஷாட்ஸை இம்ப்ரூவ் பண்ணலான்னு யோசிக்கிறவன் தான் சாம்பியன் ஆகிறான்.
ஸ்கூல்லையும் சரி கிரவுண்ட்லையும் சரி ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு எண்டே கிடையாது, அது ஒரு ப்ராசஸ். நாம எவ்வளவுக்கு எவ்வளவு கத்துக்கிறோம், எவ்வளவு உழைக்கிறோம்ங்கிறது தான் முக்கியம். நீங்க எவ்வளோ பெரிய அறிவாளியா இருந்தாலும் உழைக்கலனா அந்த திறமை துருப்பு பிடிச்சு போயிடும். ஆனா சுமாரான ஆளா இருந்தாலும் விடாம முயற்சி பண்ணா யாரையும் விட மேல போக முடியும். இதுதான் இந்த சாப்டரோட மெயின் மேட்டர். ஸ்போர்ட்ஸ்னு வந்துட்டா நம்ம ஊர்ல எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் அவனுக்கு கொடுத்து வச்சிருக்குப்பா, பிறவிலேயே அவனுக்கு அந்த திறமை இருக்கு அப்படிங்கறதுதான். ஆனா இந்த 4வது அத்தியாயத்துல கேரல் ட்வெக் அந்த நம்பிக்கையை அப்படியே உடைக்கிறாங்க. ஒரு சாம்பியன் ஆகிறதுக்கு வெறும் டேலண்ட் மட்டும் பத்தாது, அதுக்கும் மேல ஒன்னு வேணும்னு சொல்றாங்க. நிறைய பேரு ஸ்போர்ட்ஸ்ல சூப்பரா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனா ஒரு கட்டத்துல காணாம போயிருவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் இருக்கும். நாம தான் கெத்து, நமக்கெல்லாம் வரும்னு நினைச்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா நிஜமான சாம்பியன்ஸ் எப்படின்னா, அவங்க கிட்ட அசாத்தியமான உழைப்பு இருக்கும். அவங்களுக்கு ஒரு மேட்ச்ல தோத்து போறது அவமானமா தெரியாது, அது ஒரு பாடம். முக்கியமா ஒரு சாம்பியன் ஆகிறவன் கஷ்டமான நேரத்துல எப்படி ரியாக்ட் பண்றான்னு தான் பார்க்கணும். மேட்ச் கைமீறி போறப்போ அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு நினைக்காம இன்னொரு ட்ரை பண்ணுவோம், வேற என்ன பிளான் போடலான்னு யோசிக்கிறவன் தான் ஜெயிக்கிறான். இவங்களுக்கு தோல்விங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது, அது ஒரு காமா மாதிரி தான். உதாரணத்துக்கு பெரிய லெவல்ல இருக்கிற கிரிக்கெட் பிளேயர்ஸை எடுத்துக்கோங்க. அவங்க ஒரு மேட்ச்ல சரியா விளையாடலனா அடுத்த நாள் காலையிலேயே நெட்ஸ்ல வந்து நிப்பாங்க. நாம ஏன் அவுட் ஆனோம், நம்ம பேட்டிங்ல என்ன தப்பு இருக்குன்னு தேடி தேடி சரி பண்ணுவாங்க. ஆனா திறமை இருக்குன்னு திமிரா இருக்கிறவன் நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். கடைசியில பார்த்தா யாரு விடாம முயற்சி பண்ணி சின்ன சின்ன தப்பையும் திருத்திக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் ஹிஸ்டரியில இடம் பிடிக்கிறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, வேற எதுவா இருந்தாலும் சரி, நேச்சுரல் டேலண்ட் அப்படிங்கிறத விட மன உறுதி, கேரக்டர் தான் ஒருத்தரை நிஜமான சாம்பியனா மாத்துது. இதுதான் இந்த சாப்டரோட நச்சுன்னு சொன்ன மெசேஜ். பிசினஸ்னு வந்துட்டா நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு கம்பெனிக்கு சூப்பர் புத்திசாலியான ஒரு சிஇஓ இருந்தா அந்த கம்பெனி ஜெயிச்சிரும்னு. ஆனா இந்த அத்தியாயத்துல கேரல் ட்வெக் அப்படியே உல்டாவா ஒரு விஷயத்த சொல்றாங்க. நிறைய கம்பெனிகள் அழியறதுக்கு காரணமே அந்த சிஇஓவோட ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் தான். சில சிஇஓக்கள் எப்படின்னா, நான் தான் எல்லாரையும் விட அறிவாளி, எனக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு திமிர்ல இருப்பாங்க. இவங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் தன்னை ஒரு ஜீனியஸ்னு பாராட்டணும்னு எதிர்பார்ப்பாங்க. இதனாலேயே கம்பெனியில ஏதாவது ஒரு தப்பு நடந்தா அதை மறைக்க பார்ப்பாங்க, இல்லனா மத்தவங்க மேல பழிய போடுவாங்க. நம்ம கம்பெனிக்கு ஒரு பிரச்சனைன்னு யாராவது வந்து சொன்னா அவங்களை மதிக்க மாட்டாங்க. இதனாலேயே அந்த கம்பெனி புதுசா எதையும் யோசிக்காம மெல்ல மெல்ல சரிஞ்சு போயிரும். ஆனா ஜெயிச்ச கம்பெனிகளை பார்த்தா அங்க இருக்கிற லீடர்ஸ் growth மைண்ட் செட் ஆளுங்களா இருப்பாங்க. அவங்க எனக்கெல்லாம் தெரியும்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாத்துலயும் கத்துக்க ஏதோ ஒன்னு இருக்குன்னு நினைப்பாங்க. தன்னோட வேலையாட்கள் கிட்ட போய் உங்களுக்கு என்ன தோணுது, நாம எப்படி இன்னும் பெட்டரா பண்ணலாம்னு கேட்பாங்க. ஒருவேளை பிசினஸ்ல நஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போவாங்க. இவங்க ஆட்களை வேலைக்கு எடுக்கும்போது கூட வெறும் மார்க்கையோ இல்ல சர்டிபிகேட்டையோ மட்டும் பார்க்க மாட்டாங்க. அந்த ஆளுக்கு கத்துக்கிற ஆர்வம் இருக்கா, கஷ்டமான நேரத்துல எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா திறமையான ஆளை விட கத்துக்கணும்னு வெறி இருக்கிற ஆள் தான் கம்பெனியை வளர்ப்பான்னு அவங்களுக்கு தெரியும். மொத்தத்துல ஒரு பிசினஸ் ஜெயிக்கணும்னா அந்த தலைவன் தன்னை ஒரு கடவுள் மாதிரி நினைக்காம தன்னை ஒரு மாணவன் மாதிரி நினைச்சு எல்லாரையும் சேர்த்து வளர்த்தா மட்டும்தான் முடியும். லவ் மற்றும் ரிலேஷன்ஷிப்னு வந்துட்டா நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, உண்மையான காதல்னா அங்க சண்டையே வரக்கூடாது, ரெண்டு பேரும் அப்படியே மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஆனா இந்த 6வது அத்தியாயத்துல கேரல் ட்வெக் இது ஒரு தப்பான மைண்ட் செட்னு சொல்றாங்க. சில பேர் ரிலேஷன்ஷிப்ல ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் வச்சிருப்பாங்க. இவங்க எப்படின்னா, நம்ம பார்ட்னர் நாம சொல்லாமலே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும், அப்படி புரிஞ்சுக்கலனா அவங்களுக்கு நம்ம மேல அன்பு இல்லைன்னு நினைப்பாங்க. சின்னதா ஒரு மனஸ்தாபம் வந்தாலும் அவ்வளோதான், இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகாது, அவங்க மாறவே மாட்டாங்கன்னு டக்குன்னு முடிவெடுத்துருவாங்க. இவங்களுக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி பண்றதே ஒரு கஷ்டமான வேலையா தெரியும். முக்கியமா லவ்ல ஒரு ரிஜெக்ஷன் வந்தா எனக்கு ஒரு தகுதியும் இல்ல, அதான் என்னை தூக்கி போட்டுட்டாங்கன்னு நினைச்சு ரொம்ப உடைஞ்சு போயிருவாங்க. பழி வாங்குற எண்ணம் கூட இவங்களுக்கு வரும். ஆனா growth மைண்ட் செட் இருக்கிறவங்க ரிலேஷன்ஷிப்பை ஒரு செடி வளர்க்குற மாதிரி பாப்பாங்க. ரெண்டு பேரும் வேற வேற ஆளுங்க, சோ சண்டை வர்றது சகஜம்தான். பேசி தான் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க லவ்ல ஒரு பிரச்சனை வந்தா பார்ட்னர் மேல பழிய போடாம நாம எப்படி இந்த தப்பை சரி பண்ணி ஒன்னா வாழலாம்னு யோசிப்பாங்க. இவங்களுக்கும் ரிஜெக்ஷன் வந்தா வலிக்கும், ஆனா இந்த அனுபவத்திலிருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், அடுத்த முறை இன்னும் முதிர்ச்சியா எப்படி இருக்கலாம்னு தான் யோசிப்பாங்க. உண்மையான லவ் அப்படிங்கிறது தானா அமையிற மேஜிக் கிடையாது, அது ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சு உருவாக்குற ஒரு விஷயம். ஒருத்தரோட குறைகளை ஏத்துக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா வளர்றது தான் நிஜமான ரிலேஷன்ஷிப். அவன் இப்படித்தான், அவன் மாறவே மாட்டான்னு முத்திர குத்தாம நாம ரெண்டு பேரும் சேர்ந்து மாறலான்னு நினைக்கிற மைண்ட் செட் தான் அன்பை இன்னும் ஆழமாக்கும்னு இந்த சாப்டர் அழகா சொல்லுது.
இவங்க பண்ற ஒரு சின்ன விஷயம் எப்படி ஒரு குழந்தையோட எதிர்காலத்தையே மாத்துதுன்னு இந்த 7வது அத்தியாயத்துல கேரல் ட்வெக் விளக்குறாங்க. நாம எல்லாரும் ஒரு குழந்தைய பாராட்டும்போது நீ ரொம்ப புத்திசாலி, நீ ஒரு ஜீனியஸ், நீ பிறவிலே ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு பாராட்டுவோம். ஆனா இதுதான் நாம பண்ற பெரிய தப்புன்னு அவங்க சொல்றாங்க. நாம ஒரு குழந்தையோட அறிவையோ இல்ல திறமையோ பாராட்டும்போது அந்த குழந்தைக்குள்ள ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் விதைக்கப்படுது. அந்த குழந்தை என்ன நினைக்கும்னா, நாம புத்திசாலின்னு அப்பா சொல்றாரு, ஒருவேளை அடுத்த தடவை எனக்கு மார்க் கம்மியா வந்தா நான் முட்டாள் நினைச்சிருவாரோன்னு பயப்பட ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த புத்திசாலிங்கிற பேரை காப்பாத்திக்கிறதுக்காகவே கஷ்டமான எதையும் செய்யாம ஈஸியான விஷயத்தையே செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு பதிலா நாம அவங்களோட உழைப்ப ப்ராசஸ் பாராட்டணும். நீ இந்த எக்ஸாம்க்கு எவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியுது. நீ போட்ட இந்த டிராயிங்ல அந்த கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. நீ விடாம முயற்சி பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மைனஸ் இப்படி பாராட்டும்போது அந்த குழந்தைக்கு growth மைண்ட் செட் வரும். நாம உழைச்சா இன்னும் நல்லா பண்ணலாம்ங்கிற நம்பிக்கை வரும். அதே மாதிரி ஒரு டீச்சரோ இல்ல கோச்சோ ஒரு தப்பு நடக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்றாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். உனக்கு இது வராதுன்னு சொல்றதுக்கு பதிலா இப்போதைக்கு உனக்கு இது வரல, இன்னும் வேற என்ன மெத்தட்ல ட்ரை பண்ணலான்னு சொல்லி தரணும். தப்பு பண்றது தப்பு கிடையாது, அந்த தப்புல இருந்து கத்துக்காம இருக்கிறது தான் தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம பிள்ளைங்களையோ இல்ல ஸ்டூடெண்ட்ஸையோ ஒரு முடிவு செஞ்ச பொருளா ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் பார்க்காம அவங்கள வளரப்போற ஒரு செடியா பார்க்கணும். அவங்க ரிசல்ட்டை விட அவங்க போடுற உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அவங்களே ஒரு நாள் பெரிய வெற்றியாளரா வருவாங்கன்னு இந்த சாப்டர் சொல்லுது. இந்த 8வது அத்தியாயம் தான் இந்த புக்கோட கிளைமேக்ஸ். இவ்ளோ நேரம் நாம 2 மைண்ட் செட்டை பத்தி பார்த்தோம்ல. இப்போ அந்த ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட்ல இருந்து growth மைண்ட் செட்டுக்கு எப்படி மாறலாங்கிறதுக்கான ஒரு ஒர்க் ஷாப் தான் இது. இது ஏதோ ஒரு நாள்ல நடக்கிற மேஜிக் கிடையாது, இது ஒரு லாங் ஜர்னி. முதல்ல நாம ஒத்துக்கணும், நம்ம எல்லாருமே ஒரு கலவையான ஆளுங்க தான். ஒரு சில இடத்துல நாம கெத்தா growth மைண்ட் செட்ல இருப்போம். ஆனா ஒரு சில இடத்துல உதாரணத்துக்கு ஒரு தோல்வி வரும்போதோ இல்ல யாராவது நம்மளை விட நல்லா பண்ணும்போதோ டக்குன்னு அந்த ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் எட்டி பார்க்கும். அப்படி அந்த பயம் வரும்போது அதை தள்ளி விடாம ஓகே இப்போ நமக்குள்ள அந்த பழைய மைண்ட் செட் பேசுதுன்னு அதை கவனிங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஐடியா என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட்டுக்கு ஒரு பேர் வைங்க. அது ஒரு கேரக்டர் மாதிரி. உதாரணத்துக்கு பயந்தாங்குள்ளி பாலுன்னோ இல்ல திமிரு செல்வம்னோ உங்களுக்கு பிடிச்ச பேரை வச்சுக்கோங்க. எப்போதாவது ஒரு புது வேலையை செய்யும்போது உங்க மனசு வேண்டாம் தோத்துட்டா அசிங்கம்னு சொல்லுச்சுன்னா, அடப்போ பாலு, இப்போ நான் கத்துக்க ட்ரை பண்றேன், டிஸ்டர்ப் பண்ணாதன்னு அந்த கேரக்டர் கிட்ட நீங்க பேசணும். அதாவது அந்த எண்ணத்துக்கும் உங்களுக்கும் ஒரு கேப் விடுங்க. 3வது விஷயம், ஒரு பிளான் போடுங்க. இன்னைக்கு ஒரு தப்பு நடந்துடுச்சா, அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு உட்காராம நாளைக்கு இதை எப்படி வேற மாதிரி செய்யலாம்னு யோசிங்க. நீங்க முன்னேறதுக்காக எடுக்கிற ஒவ்வொரு சின்ன ஸ்டெப்பும் முக்கியம். உங்க மூளைக்கு நீங்களே சொல்லிக்கணும், நான் இப்போ கத்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் இதையும் மாஸ்டர் பண்ணிடுவேன்னு. கடைசியா இது ஒரு தொடர் போராட்டம் தான். ஒரு தடவை ஜெயிச்சிட்டா மைண்ட் செட் மாறிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. ஒவ்வொரு நாளும் நீங்க சவால்களை தேடி போகணும். மத்தவங்க விமர்சனம் பண்ணா கோவப்படாம அதுல நமக்கு தேவையான விஷயம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். நம்மளோட பழைய ஃபிக்ஸ்ட் வெர்ஷனை மெல்ல மெல்ல எஜுகேட் பண்ணி ஒரு பாசிட்டிவ் பாதையில கொண்டு போறது தான் இந்த சாப்டரோட மெயின் மெசேஜ். நீங்க மாறணும்னு முடிவு பண்ணிட்டாலே பாதி ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம்.